ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த கேஸ் சிலிண்டரை குறித்து சில முக்கியமான நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கு. என்ன அந்தந்த நிபந்தனைகள் அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன அந்த நிபந்தனைகள் வழங்கியிருக்காங்க, அரசு அறிவித்த அறிவிப்பும் உண்மையில் என்ன வதந்திகள், எந்த அளவுக்கு வதந்திகள் போயிட்டுருக்கு, இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசின் ரேஷன் அட்டை, கேஸ் சிலிண்டர் மானியம் மற்றும் வங்கி விதிமுறை மாற்றங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ரேஷன் அட்டையில் உள்ள அனைவரும் மார்ச் 25, 2026க்குள் கைரேகை பதிவை முடிக்க வேண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இல்லெனில் பெயர் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு மானியம் பெற ஆதார் இணைப்பை உறுதி செய்வதும் ஏப்ரல் முதல் மாறவிருக்கும் ஏடிஎம் கட்டணம் குறித்து விழிப்புணர்வு எடுப்பதும் அவசியம். மேலும் அரசியல் கட்சிகள் தேர்தல் கால வாக்குறுதிகளும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் இடையிலான வேறுபாடுகளை இந்த தொகுப்பு தெளிவுபடுத்தும் நினைக்கிறேன். அரசு வழங்கும் நிதி உதவி தடையின்றி கிடைக்க பொதுமக்கள் தங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் மற்றும் என்பிசிஐ இணைப்பை சரியாக சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ ரேஷன் அட்டை மற்றும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு ரொம்ப முக்கியங்க. அரசு அறிவிப்புகள் மற்றும் நிதி திட்டங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த தகவல் தொகுப்பு தற்பொழுது தமிழகத்தில் பரவி வரும் பல்வேறு அரசு அறிவிப்புகள் மற்றும் தேர்தல் கால வாக்குறுதிகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை விளக்கும். முக்கியமாக ரேஷன் கார்டில் பெயர் நீக்கத்தை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய பயோமெட்ரிக் சரிபார்ப்பு இதில் உங்களுக்கு உதவும். மற்றும் கேஸ் சிலிண்டர் மானியம் பெறுவதற்கான ஆதார் இணைப்பு அவசியம் குறித்தும் வலியுறுத்துகிறது. மேலும் வங்கிகளில் புதிய ஏடிஎம் கட்டணம் உயர்வு மற்றும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் நிதி உதவி திட்டங்கள், மகளிர் தொகை உயர்வு, நகைக்கடன் தள்ளுபடி போன்றவை இதில் அடங்கும். தற்பொழுதைய நிலவரத்தையும் இது தெளிவுபடுத்துகிறது. அரசு வழங்கும் எந்த ஒரு பண உதவியும் தடையின்றி வங்கி கணக்கில் கிடைக்க மேற்கொள்ள வேண்டிய டிபிடி மற்றும் என்பிசிஐ இணைப்பின் முக்கியமாக இது இறுதி பண்பு அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ கேஸ் இணைப்பாக இருந்தாலும் சரி, நகைக்கடன் தள்ளுபடியாக இருந்தாலும் சரி, அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவிக்கணும். உங்களுடைய பயோமெட்ரிக் அட்டையில் ஃபிங்கர் வைக்கிறது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ கேஸ் மானியத்திற்கு ஆதார் இணைப்பு, ஆதார் லிங்கிங் ஃபார் கேஸ் சப்சிடி, உங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் தொடர்ந்து கிடைக்க ஆதார் எண்ணை கேஸ் கனெக்ஷனுடன் இணைக்கப்பட வேண்டும். ஸோ புதிய ஏடிஎம் கட்டணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஏப்ரல் மாதம் 2025 அந்த 24 ஆக்டிங்லேருந்து 26 புதிய அப்டேட் பண்ணுறாங்க. இந்தியன் வங்கி மற்றும் இதில் எவ்வளவு ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தினால் ஏடிஎம் கட்டணம் அபராதத்துடன் ஜிஎஸ்டி 17 + ஜிஎஸ்டி, HDFC 23 + ஜிஎஸ்டி, பஞ்சாப் நேஷ்னல் 23 + ஜிஎஸ்டி உங்களுக்கு வசூலிக்கப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் நம்ம ஒரு பார்வை பார்த்தா என்ன அப்படின்றது தான் உண்மை என்ன, வதந்தி என்ன. தேர்தல் வாக்குறுதிகளில் அரசு பணம் உங்கள் கணக்கிற்கு வர டிபிடி மற்றும் என்சிபி இணைப்பு அவசியம். அரசு வழங்கும் நிதி உதவி நேரடியாக உங்கள் கணக்கிற்கு வர டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் என்பிசிஐ உடன் இணைக்கப்பட்டிருக்கணும் உங்கள் வங்கி கணக்கு. சரிபார்க்க வேண்டிய 4 விஷயங்கள்: ஆதார் வங்கி இணைப்பு, என்பிசிஐ உடைய முதல் வங்கி கணக்கு, முதன்மையான கணக்கு, செயல்பாட்டில் உள்ள மொபைல் எண், ஆக்டிவ் வங்கி கணக்கு. இது இருந்தாலே போதும், என்பிசிஎஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மகளிர் நிதி உதவி திட்டங்கள் மற்றும் நகை கடன்களை தள்ளுபடி. திமுகவுடைய 2000 உயர்வு மற்றும் பாஜகவின் 12,000 வழங்கும் திட்டங்கள் தற்பொழுது வெறும் ஆலோசனையில் மட்டுமே உள்ளன, வெறும் அரசாணையாக வெளியிடப்படவில்லை. 5 சவரன் மற்றும் நகை கடன் தள்ளுபடி என்பது குறித்து கூட்டுறவுத்துறை வங்கிகளுக்கும் எந்தவிதமான அப்டேட்டும் பொருந்தவில்லை. இதுவும் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ தரவுகள் எதுவுமே வெளியாகலை அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இந்த குடும்ப தலைவிகளுக்கான நிதி உதவி அப்படின்றத நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் எய்டட் ஃபார் உமன், திமுக அரசு 2000 உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பாஜக அரசு 12,000 நிதி உதவி குறித்த பேச்சுக்கள் தற்பொழுது அரசியல் ரீதியான ஆலோசனை மட்டுமே உள்ளன, இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எதுவும் வெளியாகலை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் இருக்கிற டிமாண்டோடைய இஷ்யூ தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் முடித்தா தான் உங்களுக்கு கேஸ் பார்த்திங்கன்னா உடனடியாக கிடைக்கும் அப்படின்றதையும்
சில முக்கியமான தகவல்கள் அடிப்படையில் இதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.